ஒரு பக்கம் உங்க வீட்டு வழக்கம்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பொண்ணுங்களை குறைவா நினைக்கிற மக்களுக்கு மத்தியில பொன் குழந்தை தான் வாரிசுன்னு சொல்றது நல்லா இருந்தாலும் ஆண் குழந்தையும் சமம் தானே. அர்ஜுனுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, அதானே நியாயம். ஏங்க, அர்ஜுனுக்கும் அண்ணன் பொண்ணுக்கும் உரிமை பிரச்சனை வராது ஸ்வேதா. நாங்க அண்ணன் தம்பிங்க, பொண்ணுக்குள்ள ஒண்ணு. அஞ்சலி குழந்தைக்கும் முத்தழகனி குழந்தைக்கும் தான் இனி அடுத்த ப்ராப்ளமே வரும். அஞ்சலி கன்சீவா இருந்ததுல இருந்த சந்தேகம் மாறிடுச்சா? என்ன குழந்தைன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க? மாறல. கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். அப்படி பிரசவத்துக்கு வந்தா அஞ்சலி விஷயம் வெளியே வரதான் போகுது. அதுக்கு தான் வெயிட்டிங், என்ன நடக்க போகுதுன்னு. அஞ்சலி பிரச்சனையை விடுவோம். அண்ணன் அண்ணி கூட்டிக்கிட்டு பச்சை மலை போன மாதிரி நாமளும் ஒரு கொடைக்கானல் ட்ரிப் போலாமா? உங்க பையனை வச்சுட்டு கொடைக்கானல் வேற பிளான் பண்றீங்க பாருங்க, பெரிய ஆள் தான். அண்ணா, மாமா தாங்க கிரேட். அக்காக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொன்னதும் அடுத்த செகண்டே பிளான் போட்டு குழந்தைக்கு முன்னால ஹனிமூன் பிளான் பண்ணாரு பாருங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்து வர்ற கடுப்புக்கு. ஹலோ ஏங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்க. அதான் தொட்டில தூங்குது இல்ல. நம்ம ஃபியூச்சரை பார்ப்போம் ஸ்வேதா. நமக்கு இன்னொரு தொட்டில் வேணும்ல. உங்களுக்கு வேற நினைப்பே இல்லையா? எஸ், டெஃபினெட்லி. இத பாருங்க, ஹனிமூன் கொடைக்கானல் போறோம். அடுத்த பிளான் ரெடி. முதல்ல இன்னைக்கு நைட் உங்க பையனை பாத்துக்கோங்க. கொடைக்கானலை பத்தி அப்புறம் பேசுங்க. குட் நைட். ஏங்க 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 ஸ்வேதா, எழுந்துருங்க. அர்ஜுன் அழறான், போங்க. அண்ணே, எதுவா இருந்தாலும் இப்பவே என்ஜாய் பண்ணிடு. குழந்தை மட்டும் வந்தா ஜஸ்ட் வாங்க போங்க தான். நோ ரொமான்ஸ். அர்ஜுன், இத வந்துட்டேன்டா. உங்க அப்பா வந்துட்டேன். அழாத. தூங்குடா தூங்குடா. அப்பா வந்துட்டேன்.